குட் மார்னிங் டு ஆல். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஃபீல்டு தியரியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை ரிவிஷன் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் தோதாக இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்துட்டு வரும். எப்பவுமே ஃபீல்டு தியரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். நீங்கள் இடையில வரக்கூடாது. ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக மொத்தமே நமக்கு சரி பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பேசிக் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ QRC. ஸோ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ Q இங்கே வரைஞ்சிக்குமா? இப்போ Qக்கு ஒரு சப்ஃபீல்டில் தேடுறோம். Qக்கு வந்து சப்ஃபீல்டு இருக்காது. என்ன காரணம்னா Q வந்து ப்ரைம் ஃபீல்டாக இருக்கும். Q வந்து ப்ரைம் ஃபீல்டாக இருக்குன்னா Qக்கு வந்து சப்ஃபீல்டு இருக்காது. இது ஒரு விஷயம். அடுத்து நான் Qக்கும் Rக்கு இடையில் ஸோ ஃபீல்டு இருக்குமா? அதாவது Qவை கவர் பண்ணுறேன். Qக்கு சூப்பர் ஃபீல்டு, Qக்கு சூப்பர் ஃபீல்டு, Rக்கு சப்ஃபீல்டு. ஸோ இருக்குமான்னு பார்த்தா தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ் இருக்கும். Qக்கு சூப்பர் ஃபீல்டு, Rக்கு சப்ஃபீல்டு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்னது இங்கே Qக்கு Rக்கு இடையே தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஃபீல்டை பற்றி படிக்கிறது நம்மளோட கான்செப்ட் இந்த ரைட்டுங்களா? Qவை கவர் பண்ணி Rக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ். ஸோ தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் Q. சரிங்களா? கண்டெய்னிங் R. ஓகேங்களா? ரைட். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், Rக்கும் Cக்கு இடையில் எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. சரிங்களா? Rக்கும் Cக்கு இடையில் இருக்கிற ஃபீல்டு வந்து R C மட்டும். இந்த இடையில் எந்த ஒரு ஃபீல்டுமே இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் தேடவே முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல Cயை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி Cக்கு சூப்பர் ஃபீல்டு கிடையாது. ஏன்னா C வந்து அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. Cயை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு Cக்கு ஒரு சூப்பர் ஃபீல்டு கிடையவே கிடையாது. ஏன்னா C வந்து அல்ஜிப்ரிக் க்ளோஸ். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு நீங்கள் ஒன்றுனா வரணும். சரிங்களா? அப்புறம் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்போம்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ ஃபீல்டு. வெரி சிம்பிள். எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கா? இந்த எஃப்பை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த சூப்பர் ஃபீல்டை தான் இந்த எஃப்க்கு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம். அவ்வளோதான். அதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு ஃபீல்டுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், நிறையா இருக்கலாம். ஆக்சுவலாக எஃப்ஏ ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். ஏதாவது எஃப்பை கவர் பண்ணி எஃப்ஏ ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ரைட்டுங்களா? அதுக்கு மேலே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரி, அது கான்செப்ட். ரைட்டுங்களா? இப்போ C எடுத்துக்குமே. சி தான் என்னது? அல்ஜிப்ரிக் க்ளோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னது? C தான் என்னது? Cக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து C தான். சரிங்களா? அந்த மாதிரி. சரிங்களா? அப்போது அது மட்டும்தான் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அதுக்கு மேலே நிறையா இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், நிறையா கூட இருக்கலாம். சரிங்களா? ரைட். அதுங்க சொல்லியிருப்போம். இது ஒரு லாஜிக். அப்புறம் டிகிரி தான் முக்கியமானது. இதுக்காக தான் பேசுனது. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்களா? இப்போ ஈங்கிறது அதாவது இது வந்து ஈங்கிறது சூப்பர் ஃபீல்டு, எஃப்ங்கிற சப் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணணும். வெக்டார் ஸ்பேஸ்னு வந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? பேசிஸ்ன்னு சொல்லி பேசலாம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த வெக்டார் ஸ்பேஸ்னு பேசுவோம். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இதுக்கு சூப்பர் ஃபீல்டாக மாதிரி சப் ஃபீல்டாக இருக்குது. அப்போ வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதை வச்சு டிகிரி சொல்கிறாங்க. டிகிரி ஆஃப் த சூப்பர் ஃபீல்டு ஓவர் சப் ஃபீல்டு இஸ் டைமென்ஷன் ஆஃப் இதுன்னு சொல்கிறோம். இதோட டைமென்ஷன் சொல்கிறோம். டைமென்ஷனாக இந்த வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப். சரிங்களா? அதான் இது. சரிங்களா? இது எழுதியிருப்போம். அப்புறம் வந்து சப்போஸ் வந்து டிகிரி வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஃபைனைட்டாக இருந்தால் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன், இன்ஃபைனைட்டாக இருந்தால் இன்ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருப்போம்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிஃபைன் எஃப் ஆல்ஃபா. ஸோ இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இதுதான் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது. சரிங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டில் எல்லாமே கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபீல்டு வந்து நம்ம வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக மாற்றும். சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். இப்போ எஃப்க்கு எக்ஸ்டென்ஷன் கேன்னு எடுத்துக்கோம். எஃப்க்கு எக்ஸ்டென்ஷன் கேன்னு எடுத்தாச்சா? எஃப் கே மட்டும் நினச்சி இதெல்லாம் மறந்துடுங்க. எஃப் கே அது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபாங்கிறது கேல உள்ள எலமெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஷனல் எலமெண்ட். இப்போ என்ன செய்கிறேன்னா எஃப்ஐயும் ஆல்ஃபாயும் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி கேக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் சப் ஃபீல்டு தேடுறேன். சரிங்களா? அதுதான் என்னது? எஃப் ஆல்ஃபா. கான்செப்ட் புரியுதுங்களா? எஃப் வந்து கே வந்து எஃப்க்கு எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஆல்ஃபாங்கிற எக்ஸ்டென்ஷன் உள்ள எலமெண்ட்டு இந்த எஃப்ஐயும் ஆல்ஃபாவையும் கவர் பண்ணுற மாதிரி எஃப்க்கு சூப்பர் ஃபீல்டு, கேக்கு சப் ஃபீல்டு, மினிமம் சப் ஃபீல்டு தேடுறேன். அதுதான் என்னது? எஃப் ஆல்ஃபா. சரிங்களா? ரைட். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இதுக்கு என்ன இருந்தோ அதே லாஜிக் தான். ஸோ எஃப் கே இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். இப்போ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எல்லாம் கேல உள்ள எலமெண்ட்ஸ். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் இந்த எஃப்ஐயும் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி கேக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் சப் ஃபீல்டு தேடுறோம். அதுதான் என்னது? எஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா n. ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன், டிரான்சென்டல் எக்ஸ்டென்ஷன் படிச்சிருப்போம். சரிங்களா? அல்ஜிப்ரிக் எலமெண்ட்டு, டிரான்சென்டல் எலமெண்ட்னு வச்சு பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் பார்த்துட்டே வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும்.
இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டிகிரின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும். இது என்ன, இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக க்யூ இருக்கா, க்யூ இருக்குது, இதுதான் க்யூன்னு வச்சுக்குவோம். ரூட்டுங்கிறது என்னது, க்யூவில் இல்லாத எலமெண்ட். அப்போது இங்கே அதோட சூப்பர் ஃபீல்டில் இருக்கும். ஆக்சுவலாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த க்யூவையும் இந்த ரூட்டையும் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி என்ன செய்கிறேன், ஒரு ஃபீல்டை தேடுறேன், ஸ்மாலஸ்ட் ஃபீல்டை தேடுறேன். அதுதான் என்னது க்யூ ரூட்டுன்னு சொல்கிறது. அவ்வளோதான். ஸோ இதை கவர் பண்ணி என்ன இருக்கும், ஆர் இருக்கும். அதை கவர் பண்ணி சி இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனிவே என்னது, இப்போ இதுக்கு இடையில ஃபீல்டு இருக்காது. இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் கவர் பண்ணி இந்த க்யூ ரூட்டுக்கும் என்னது ஒரு சப்ஃபீல்டு எதுவுமே இருக்காது. அப்போ இதுதான் என்னது ஸ்மாலஸ்ட் சப்ஃபீல்டு. ரைட்டுங்களா? ஸ்மாலஸ்ட் சூப்பர் ஃபீல்டு கண்டெய்னிங் திஸ் க்யூ அண்டு த நம்பர் √2. சரிங்களா? அதான் இங்கே எழுதியிருப்போம், அதான் இந்த இடத்துல எழுதியிருப்போம். அப்போ இது என்ன ஆயிருன்னா, இந்த ஃபீல்டு வந்து இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் க்யூன்னு வந்துடும். அப்போது டிகிரி பேசலாம். சரிங்களா? அப்போ அதான் டிகிரி என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ டிகிரி என்ன வரும் பாருங்கள். இது ஆக்சுவலாக வெரி சிம்பிள். என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இதை ரூட்டு வச்சு தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். எக்ஸ் = ரூட்டுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அந்த ரூட்டாக இருக்கிற மாதிரி என்ன செய்வோம், ஒரு மினிமம் பாலினாமியல் தேடுவோம். அந்த மினிமம் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் அந்த க்யூவில் இருக்கிற மாதிரி நம்ம தேடினா அதோட டிகிரி தான் இதோட டிகிரி சொல்லுவோம். அந்த பாலினாமியலோட டிகிரி தான் இதோட டிகிரின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? மினிமல் பாலினாமியல் தேடணும், அதான் முக்கியமான கான்செப்ட். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் = ரூட்டுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணிட்டு இது வந்துருச்சு. அப்போது இதுக்கு இது ரூட்டாக இருக்கும். ஸோ இந்த ரூட்டுங்கிறது ரூட் ஆஃப் திஸ் குவாட்ரட்டிக் பாலினாமியல். கோஎஃபிஷியன்ட்லாம் க்யூ ஆஃப் எக்ஸில் க்யூவில் வந்துருது. ஸோ 1 - க்யூவில் உள்ளது தான். அப்போ என்ன அர்த்தம், ஸோ இப்போ இது வந்து ரூட்ஸ்னு வந்துடும். இதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணாலும் அதுவும் வந்துடும். அப்போ இதை மினிமம் என்ன வந்துடும், மினிமம் டிகிரி பாலினாமியல் இதுதான். அப்போ இதோட டிகிரி வந்து 2, அதனால் டிகிரி 2. சரிங்களா? அதே தான் நெக்ஸ்ட்டு எக்ஸ் = √3ன்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே அதேமாதிரி ஸ்கொயர் பண்ணுங்கள். இதான் இது மினிமம் டிகிரி பாலினாமியல். சரிங்களா? சாட்டிஸ்ஃபைசிங் திஸ் மினிமம் டிகிரி பாலினாமியல். √3 வந்து ரூட்ஸாக இருக்கிற மாதிரி மினிமம் டிகிரி பாலினாமியல். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோ. இது 2. அதே மாதிரி இங்கே 2 வந்துடும். சரிங்களா? பேசிஸ்லாம் பார்த்தோம். பேசிஸ் முக்கியம். 1, இதுக்கு வந்து 1, இதுக்கு 1, ரைட்டுங்களா? இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரைம் நம்பர் பர்டிகுலராக பேசாமல் இந்த இடத்துல என்ன செய்யலாம், எம் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இந்த இடத்துல நம்ம இது பண்ணலாம். நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம்னா எம் வந்து 1 இந்த மாதிரி இல்லை. 1, 4, 9, 16, 25, 49, 64. ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு எலமெண்ட் இந்த ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதோட டிகிரி வந்து என்னது 2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இன் ஜென்ரல் அப்போ பேசிஸ் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், 2 தானே சொல்லியிருப்போம். பேசிஸ் எலமெண்ட் என்ன வரும்னா 1 √m மட்டும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணால் வந்துடும். இப்போ என்னது இது என்ன ஆயிரும்னா டிகிரி 2 வந்துடும். அப்போ அதனால் டிகிரி 2 மினிமம் டிகிரி. ரைட்டுங்களா? மினிமம் டிகிரி பாலினாமியல். ஸோ இதுக்கு இந்த ரூட்டம் வந்து ரூட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படி ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இது முக்கியமானது. இதை வச்சு தான் நிறைய ப்ராப்ளம், இது 2 இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமே போடுறோம். இந்த 2 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே அப்படி டேரெக்டாக எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ அதே தான் இங்கேயும் எம் வந்து என்னது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. என்னங்கிற ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்தால் இப்போ இதோட டிகிரி கண்டுபிடிக்கிறோம். அது என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் = இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ பவர் வந்து n ரைஸ் பண்ணுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த டிகிரி வந்து n. ஸோ இது ரூட்டாக இருக்கிற மாதிரி மினிமம் பாலினாமியல் இதுதான். கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் க்யூவில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்னது இதோட டிகிரி வந்து n. ஸோ அதனால் இதோட டிகிரி n. அதை வச்சு நம்ம இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் போடும். அதுமாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இருக்கா, அப்போ டிகிரி 3. 10 இருக்கா, டிகிரி 3. ஸோ இது வந்து நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 3 தான் அதோட டிகிரி, இந்த 10 தான் அதோட டிகிரி. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் போட்ட வீடியோ ஆச்சுன்னா 1-2 கரெக்ஷன் மட்டும் இருக்குது. அது மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸ் = √2 + √3 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்படி போட்டாலும் கேட்டாலும் ஒன்று தான், இப்படி கேட்டாலும் ஒன்று தான். இந்த மாதிரி சம்டைம்ஸ் √2 + √3, க்யூன்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் சேம் ஆன்சர் தான். சரிங்களா? அந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு கேட்டாலும் இப்படி தான், சேம் தான். சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது 2 ஐசோமார்பிக்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுவோம், இது கோஎஃபிஷியன்ட்லாம் க்யூவில் வராது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ரூட்டை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ குவாட்ரட்டிக் பாலினாமியல் கிடச்சிடும். கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இது க்யூவில் வராது. இப்போ மறுபடியும் இது கொண்டு போய்ட்டு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ டிகிரி வந்து 4 கிடச்சிரும். இப்போ இது ரூட்டாக இருக்குது, மினிமம் டிகிரி பாலினாமியலாக இருக்கும். ஸோ அதனால் இதோட டிகிரி 4, அதனால் இதோட டிகிரி 4. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். சேம் லாஜிக். ஸோ 2, 2, 2, 2, 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3, 4, 3, 2.
அதே மாதிரி இங்கே 2 2 2 2 8 சரிங்களா. அது அப்படியே அது மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த சேம் இதே லாஜிக். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இப்போ நம்ம ஓவர் க்யூவில் தானே வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், √3 இருக்கா, இப்போ இதை எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ இப்படி இருக்கா, இதோட டிகிரி என்னென்னு பாருங்க, இதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 2 2 2 அவ்வளோதாங்க சார். அதே மாதிரி இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களா, இந்த எலமெண்ட்டை எரேஸ் பண்ணுங்கள், இந்த எலமெண்ட்டை எரேஸ். இப்போ என்ன வரும் பாருங்கள், 3 5 2. அதேமாதிரி இங்கே இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு சரிங்களா, எரேஸ் பண்ணியாச்சுன்னா இப்படி இருக்கும். அப்போ 3 3 2 2 தான் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன கேட்பாங்க, சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க, டிகிரி ஆஃப் த ஃபீல்டு ஓவர் q√3. அப்போ என்ன பண்ணணும், q√3 எரேஸ் பண்ணணுமா. அப்போ என்ன வரும், இங்கே 7 × 3 21. அதே மாதிரி இப்போ இந்த இது கேட்க அதே இது கேட்டாங்கன்னா 7√5 இது பண்ணால் இங்கே ஒரு 2 2 × 3 6. அதே மாதிரி இங்கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும், √3 போயிடும், 7 போயிடும், 7 √3 7 ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஐ வச்சு கேட்பாங்க. ஐ வச்சு கேட்டால் சேம் லாஜிக் தான். ஸோ அதாவது எக்ஸ் கூட ஐன்னு எடுக்கும்போது x² -1 வந்துடுமா. ஸோ அப்போ இது டிகிரி 2ன்னு வந்துடும். அந்த லாஜிக்கில் 2 2 2 2ன்னு எழுதிடுறோம் கரெக்டுங்களா. அப்போ லாஸ்ட் கிளாஸ் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இப்போ ஒமேகா இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருக்குன்னா இதுக்கு என்ன வரும்னா 2 தான் வரும். என்ன காரணம்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டா 1 + ω + ω² 0ன்னு வந்துடும். அப்போ இந்த பாலினாமியலுக்கு ஒமேகா ரூட்ஸ்னு வந்துடும். அப்போ இதுவே என்னது மினிமம் டிகிரி பாலினாமியல் டிகிரி 2, அதனால இது டிகிரி 2 சரிங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து இப்போ இப்படி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எடுத்துதாச்சா, nth ரூட் ஆஃப் யூனிட்டியில் pth ரூட் ஆஃப் யூனிட்டி எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஒமேகா இஸ் த pth ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா தான் இந்த ரிசல்ட். நான் n-1 போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரும்னா டோஷியன்ட் ஆஃப் பின்னு வரும். அப்போ பின்னு வந்தால் p-1 வரும் சரிங்களா. முக்கியமான இது ஒமேகாங்கிறது pth ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இதை பின்னாடி படிப்போம், இதெல்லாம் பின்னாடி படிப்போம் ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான ரிசல்ட் சரிங்களா. ஸோ பி ப்ரைமுக்கு தான் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட் டெஃபினிஷன் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ். ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட்னா என்னென்ன ஆல்ரெடி சூப்பராக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்க முக்கியமானது. அதாவது ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு ஃபீல்டு கொடுத்தாச்சு, அதாவது ஒரு ஃபீல்டு ஒரு பாலினாமியல், அதை பொறுத்து தான் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அந்த பாலினாமியல் ரூட்ஸ் வந்து எங்கே இருக்குது சரிங்களா. பொதுவாக ஒரு தேரம் உண்டு என்னென்னா, ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த பாலினாமியல் வந்து அந்த ஃபீல்டோட கோஎஃபிஷியன்ட்ல இருந்துச்சுன்னா அந்த எஃபோட எக்ஸ்டென்ஷனில் கண்டிப்பாக ரூட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்களா. அதுதான் அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபீல்டு தியரின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதை நம்ம அந்த பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறோம். f(x)ங்கிறது என்னது, பாலினாமியல் இந்த வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் எஃப்ல இருந்துச்சுன்னா, அந்த ஃபீல்டில் இருந்துச்சுன்னா அந்த எஃபோட எக்ஸ்டென்ஷனுக்குள்ள அந்த பாலினாமியலுக்கு கண்டிப்பாக ரூட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபீல்டு தியரின்னு நான் சொல்லியிருப்போம் லாஸ்ட் கிளாஸ் ரைட்டுங்களா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுனா மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடுன்னு சொல்லணும் சரிங்களா. மினிமம் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு எஃப் கொடுத்தாச்சு, ஒரு எஃப்ங்கிற ஃபீல்டு கொடுத்தாச்சா. இப்போ ஒரு பாலினாமியல் வந்து f(x) பிலாங்ஸ் டு f(x) இருக்கா. இப்போ இதை வந்து ஃபேக்டர் பண்ணுறோம் சரிங்களா. இதை வந்து ஃபேக்டர் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக கே தான் இதோட எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலாக கே தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோமே, கே தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோம். ஸோ இது வந்து கே ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்கு ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எப்போ இருக்குன்னு தான் இப்போ கொஸ்டின் ரைட்டுங்களா. எப்போ இருக்குன்னு தான் கொஸ்டின். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த பாலினாமியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாலினாமியலை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இந்த எழுதியிருப்போம், இந்த பாலினாமியலை இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். a x - α1 x - α2 x - αn. இந்த α1 α2 αnலாம் எங்கே இருக்குன்னா இந்த கேல இருக்கும். ஓகே, கேல இருக்கும். ஸோ அப்படின்னா அர்த்தம் இந்த பாலினாமியலை வந்து என்னது இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோன்னு அர்த்தம். இல்லை, அதான் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடு.
இப்போ என்ன சொல்கிறோம், மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுனா என்ன செய்யணும்னா அதே பாலினாமியலை ஆல்ஃபா இங்கே பின்னு வரும், இங்கே எக்ஸ் மைனஸ் பீட்டா 1, எக்ஸ் மைனஸ் பீட்டா 2, எக்ஸ் மைனஸ் பீட்டா எம் இப்படி எடுக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேலர் எலமெண்ட்லாம் பீட்டா எம்னு வச்சுப்போம். எங்கே இருக்கணும், அதான் கொஷின்ஸ். எங்கே இருக்கணும்னா சப்போஸ் கேவோட அதாவது எஃப்க்கு சூப்பர் ஃபீல்டு கேக்கு சப்ஃபீல்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதுதான் என்னது அதோட மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு ஆயிரும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ்ன்னு இப்படி வச்சுக்குமே, சப்போஸ் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் என்னது இதுக்கு ரூட்ஸாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ரூட்ஸாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட்லாம் சப்போஸ் கே டேஷில் வச்சுக்கோங்க, கே டேஷில் வந்துச்சுன்னா இந்த கே வந்து என்னது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக இருக்கும், மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வர கே டேஷ்ங்கிறது சப்ஃபீல்ட் ஆஃப் கே கண்டெய்னிங் எஃப். அப்போ கே டேஷ்ங்கிறது என்னது, கேங்கிறது கண்டிப்பாக என்னது மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வராது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ இப்படி வந்துடும், இப்போ உங்களோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு இப்படி வந்துடும். இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து K1 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ரைட். இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் அதே ப்ராசஸ், அதே பாலினாமியலை மறுபடியும் இது பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் காமா 1, எக்ஸ் மைனஸ் காமா 2, எக்ஸ் மைனஸ் காமா ஆர் வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி காமா 1, காமா 2, காமா ஆர் இதெல்லாம் எங்கே தேடுறோம், இதெல்லாம் அதே தான், சேம் லாஜிக். சப்போஸ் கே டபுள் டேஷ், அதாவது எஃப்க்கு சூப்பர் ஃபீல்டு K1க்கு சப்ஃபீல்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், இருந்துச்சுன்னா இந்த K1ங்கிற என்னதான் இருக்காது, இதோட மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக இருக்காது. இல்லை, அப்போ K1 வரும், K2 வச்சுக்கோம், K2ன்னு வச்சுக்கோம், K2ன்னு வச்சுக்கோம். இப்போ இது K2. இப்போ அதே மாதிரி அதே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா எந்த ஒரு சப்ஃபீல்டு போட்டாலும் என்னது வரவே வராது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த இது வந்து என்னது மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுக்கு கரெக்டான மீனிங். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அதுதான் இங்கே தேர் இஸ் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்டு இ டேஷ், தேர் இஸ் இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள், தேர் இஸ் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்டு இ டேஷ் ஆஃப் இ containing f such that f of x can be factored into linear factors over e dash. சரிங்களா? ஓகே, அதாவது இதுக்கு ரூட்ஸ்லாம் இது இருக்காதுன்னு சொல்ல வரோம். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இ தான் என்னது இந்த எக்ஸ்டென்ஷனே என்ன இருக்குன்னா மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக மாறிடும். இப்போ எங்கெல்லாம் மினிமம் சொல்கிறாலும் அந்த இடத்துல ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு சொன்னாலும் ஒன்று தான், மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும் வந்தது. இதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தி ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது f of x வந்து x² - 1 இருக்கா. இப்போ f of x வந்து x² - 1 ஓவர் க்யூவில் தேடுறோம். இப்போ அதே தான் ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் என்ன அர்த்தம், க்யூ இருக்கா, க்யூ இருக்குது, இதுக்கு ரூட்ஸ் தேடணும், இது எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, மினிமம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு தேடணும். சரிங்களா? அதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? ரைட். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், x² - 1 = 0, x - 1 x + 1ன்னு வந்துடும் ஈக்குவல் 0. அப்போ x = 1 - 1 ரூட்ஸ்னு வந்துடும். அப்போது சப்போஸ் k தான் என்னது இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு வச்சுக்குமே, அது k வந்து என்னவாக இருக்கும்னா q this 1, -1. ஓகேங்களா? இப்போ q 1, -1 அர்த்தம்னா அது க்யூவாகவே வந்துடும், ஏன்னா 1 க்யூவில் வந்துடும், -1 க்யூவில் வந்துடும். அப்போ கேங்கிறது q தான். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் த பாலினாமியல் ஓவர் q வந்து என்னது q தான். அதான் இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா? சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஓவர் ஆர் போட்டாலும் என்ன வரும்னா இந்த 1 - 1 கண்டிப்பாக என்னது இந்த இதில் வந்துடும், 1, 1 வந்து இதில் வந்துடும். அப்போ திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர்னே வந்துடும். சரிங்களா? இது 1 - இதில் வந்தாலும் இது இஸ் ஈக்குவல் டு க்யூனே சொல்லிடலாம். சரிங்களா? அதுதான் இங்கேயும் இப்போ பாருங்கள், இது வந்து x² - 1 ஓவர் சியில் பேசுகிறோமா, கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா 1 - 1 இதில் வந்துடும். அப்போ அந்த ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் சி தான்.
ஸோ இதில் இருந்தால் ப்ராப்ளம் பார்க்கணும் முக்கியமானது. ஸோ இதுதான் முக்கியமானது. ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லிட்டேன், என்னென்னு பாருங்கள். வெரி சிம்பிள். அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 = 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1/3ன்னு வருது. இது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். என்ன வரும்னா 1 ஒமேகானா -1 + i√3/2 மைனஸ் இதோட கான்ஜுகேஷன் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து இதுக்கு ரூட்ஸாக இருக்கும். இப்போ என்னென்னா கேங்கிறது தான் இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீட், மினிமம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் த பாலினாமியல் ஓவர் க்யூன்னு எடுத்தாச்சுன்னா அது கேன்னு எடுத்துக்கிறேன். அது என்னவாக இருக்குன்னா க்யூ ஆஃப், இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். இந்த க்யூ இது ஓவர் க்யூவில் தானே பேசுகிறோம். 1 க்யூவில் இருக்கா இல்லையா, இருக்குது. ஓகேவா. அப்புறம் இந்த 2 இருக்குமா இருக்கா, இருக்குது. -1 இருக்குமா இருக்கா, இருக்குது. இந்த i√3 மட்டும் இதில் இல்லை, அது க்யூவில் இருக்காது. அப்போ இதுதான் என்னது இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு. அப்போ இதோட டிகிரி கேட்டாங்கன்னா k/q. அப்போ என்ன வரும் பாருங்கள், q i√3q. அப்போ என்ன வரும் பாருங்கள், இதான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், என்னது டிகிரி வந்து 2 வரும். சரிங்களா. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த ரூட்ஸை வந்து இப்படி மாற்றணும், ஒமேகாவில் வச்சு இந்த மாதிரி கொண்டு வரணும். எக்ஸாக்டாக நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் தான் நீங்கள் டிகிரி கரெக்டாக சொல்ல முடியும். ரைட்டுங்களா. இது ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி அடுத்தது f(x) வந்து x² - 1 இருக்குது, 0ன்றது ஓவர் க்யூவில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு நமக்கு 4th ரூட் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். x வந்து 1 -1 i -i. இப்போ இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் த பாலினாமியல் f(x) ஓவர் q, அதை கேன்னு எடுத்துக்கிறேன். அது என்னவா இருக்குன்னா q 1 -1 i -i. ரைட்டுங்களா. இப்போ 1 வந்து க்யூவில் இருக்குது, -1 க்யூவில் இருக்குது. அப்போ 2 எலமெண்ட் எழுத வேண்டாம். i க்யூவில் வந்தாலே -i க்யூவில் வந்துடும். அப்போ இது வந்து என்னது, இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து qi. இல்லை இப்போ டிகிரி கேட்டாங்கன்னா k/q வந்து என்ன எழுதணும்னா qi q. இப்போ இது டிகிரி வந்து 2ன்னு வந்துடும். ஏன்னா x i எடுக்கும்போது x² + 1 வந்துடும். அப்போ டிகிரி வந்து 2. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அதே மாதிரி ஜென்ரலாக ரிசல்ட் வந்துடும். இது ஜென்ரல் ரிசல்ட்டுங்க. இது ஆக்சுவலாக இந்த ஹெஸ்டின் புக்லேயே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் x⁴n, முக்கியமான x⁴n ப்ளஸ் x⁴n -1 ஓவர் க்யூவில் ஆஸ் டிகிரி வந்து டோஷியன் ஃபங்க்ஷன் ஆஃப் n. இது ஆய்லர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா. ஓகேவா. அதான் இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா. therefore k be the splitting field of the polynomial over q இருந்தால் k/q இது வந்து இது psi of n. சரிங்களா. டோஷியன்ட் ஆஃப் n. ரைட்டுங்களா. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இப்போ அதே நேரத்தில் n வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் என்ன வரும்னா psi of p வந்து p - 1. அதான் இங்கே எழுதியிருப்போம். இதெல்லாம் ஹெஸ்டின் சார் புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த x⁴ - 1. அப்போ இது என்ன இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கா, q இருக்கா. இப்போ இதோட டிகிரி கேட்டாங்க, ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கேட்டாங்கன்னா என்ன வரும், ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு எத்தனை டிகிரி கேட்டாங்கன்னா இது 4. இது யூஸ் பண்ணும். π வந்து 4 தானே, 6னா 6 ரிலேட்டிவ் இப்படி இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ 1 × 2 2, 100க்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 40 வரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம், டேரெக்டாக இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த x⁴n -1க்கு ஜென்ரல் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சு ஓவர் க்யூவில். இப்போ அடுத்த கான்செப்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த மாதிரி பார்க்கணும். x⁴n +1. இப்போ டைப் 1 முடிச்சிட்டிங்க, அது டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. டைப் 1 வந்து என்னென்னா x⁴n -1 இந்த கொடுத்துருக்க பாலினாமியல் x⁴n -1 ஓவர் க்யூவில் முடிச்சிருக்கீங்க. செகண்ட் டைப் வந்து இது x⁴n +1ல் முடிக்க போகிறீங்க. சரிங்களா. ரைட். இப்போ பாருங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது அதை கூட பார்க்க வேண்டாம். ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ f(x)ங்கிற பாலினாமியல் வந்து x² + 1 ஓவர் க்யூவில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வழக்கம் போல் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் x வந்து i - i கிடைக்குமா. k தான் இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ஆஃப் த பாலினாமியல் ஓவர் க்யூன்னு எடுத்தாச்சுன்னா கேங்க என்ன வரும்னா q ஆஃப் i - iன்னு வரும். அப்போது இந்த i - i அப்போ q ஆஃப் iன்னு எழுதிடலாம். சரிங்களா. இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் வந்து q ஆஃப் i. இப்போ இது கேட்டாங்கன்னா டிகிரி கேட்டாங்கன்னா q ஆஃப் i q. ஸோ அப்போ டிகிரி வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா. அதே நேரத்தில் f(x) = x⁴3 + 1 ஓவர் க்யூவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே தான். இப்போ x⁴3 + 1 = 0. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா x இப்படி வருமா, x + 1 x² - x + 1ன்னு வரும். கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போது இதுக்கு இதோட ரூட்ஸ் வந்து x = 1ன்னு வச்சுக்கிறேன். இதை சம் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன்.
இது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் போகணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4 பாருங்கள். பி ஸ்கொயர்னா 1 மைனஸ் 4 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் போகும். ஒன்று ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா பார்னு வரும். கரெக்டுங்களா? ஒன்று ஆல்ஃபா பார்னு வரும். இப்போது என்ன செய்வேன்னா இதுக்கு கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஸ்பின் எடுத்துக்கிறேன். அப்போ Q ஆஃப் 1, ஆல்ஃபா பார். ரைட்டுங்களா? இப்போ 1 Qவில் இருக்கும், 1 எழுத வேண்டாம். ஆல்ஃபா எழுதுனாலே அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா பார் எழுதலாம். அப்போ Q வந்து ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட டிகிரி கண்டுபிடிக்கலாமா? அப்போது Q அதாவது அது ஒரு இதாக இருக்க போகுது. ஆக்சுவலாக அந்த ரூட் 2 இன்வால்வ் ஆயிருமே ஒரு டேர்ம்ஸ் வரும். K/Q. அப்போ என்ன வரும் பாருங்கள். Q ஆல்ஃபா Qன்னு வரும். அது வந்து டிகிரி வந்து 2 வரும். அதான் இந்த ரீசன். ஆக்சுவலாக ஆல்ஃபா வந்து இதுக்கு ரூட்டாக இருக்கும். இதோட பாலினாமியல் ஆல்ஃபா, இந்த பாலினாமியல் ஆல்ஃபா ரூட்டாக இருக்கும். மினிமம் டிகிரி பாலினாமியல் இதுதான். ஸோ இதுதான் இதோட பாலினாமியல். ஸோ அப்போ அதோட டிகிரி வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி f(x) வந்து x⁴ +1 ஓவர் Qவில் கேட்குறாங்க. அப்போ என்ன சரி, x⁴ +1 ஈக்குவல், இது அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூஸ்லாம் கிடைக்கும்னா ±1/√2 ±i1/√2ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி வழக்கம் போல் K தான் ஸ்பிளிட்டிங் ஸ்பிட்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ Kங்கிறது என்னவாக இருக்குன்னா இங்கே ஆக்சுவலாக என்னென்னா இங்கே பாருங்களேன், 1 இங்கே Qவில் வந்துடுமா, √2 Kயில் வராது. √2 வந்து Kயில் வராது, Qவில் வராது. அடுத்து என்ன வராது, ஐயும் Kயில் வராது. ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல √2 இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன இப்படி மாற்றிக்குவோம், காஞ்சிகேட் பண்ணலாமா? மேலே எங்களுக்கு காஞ்சிகேட் பண்ணும்போது இது √2ன்னு மாறிடுமா, √2/2ன்னு வந்துடும். ப்ளஸ் இதை கூட விட்டுடலாம், √2/2ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது இந்த எலமெண்ட் வந்து என்னது Qவில் இல்லை. அப்போது √2 இந்த i√2 இல்லை ஐன்னு எழுதிக்கலாம். i√2 ஆர் ஐ உங்கள் இஷ்டம் தான். i√2 எழுதுனா ஐன்னு எழுதலாம். சரி தான், ஐன்னு வச்சுக்கோங்க. ரூட் ஆல்ரெடி எழுதிட்டு வந்தேனே, இப்போ ஐ எழுதுக்குவோம். இப்போ இது ரெண்டுமே என்னது, 2 எலமெண்ட் Qவில் இருக்காது. அப்போ இதுதான் இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு. இப்போ இதுக்கு டிகிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், Q√2 i Q. அப்போ டிகிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2, இது 2. ஸோ ஆன்சர் வந்து 4. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான பாலினாமியல் f(x) வந்து x⁴ 6 + 1. இதை அப்படியே சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். x⁴ 6 + 1 நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸுக்கு இந்த மாதிரி ரூட்ஸ் கிடைக்கும். ±i ±√3 ±i/2ன்னு கிடைக்கும். இங்கே 4 ரூட்ஸ், இங்கே 2 ரூட்ஸ், தெர் ஆர் 6 ரூட்ஸ் கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன செய்யணும்னா K தான் ஸ்பிளிட்டிங் ஸ்பின் எடுத்துக்கிறேன். இப்போ Kங்கிறது என்னென்னா Q. ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும், என்ன பார்க்கணும், முக்கியமான விஷயம் ஐ என்னெல்லாம் வரும் பாருங்கள். ஐ வந்து Qவில் வராது. அப்போ ஐ கண்டிப்பாக எழுதிடலாம். √3 Qவில் வராது. அப்போ √3 எழுதிக்கலாம். அவ்வளோதான். 2லாம் உள்ள ஒரே வந்துடும். ரைட்டா? ஸோ இதுதான் இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு. டிகிரி கேட்டாங்கன்னா K/Q. Q i, √3 Q. இப்போ என்ன வரும்னா இங்கே 2, இங்கே 2, 4. சில டவர் தேர்த்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ரைட்டுங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வச்சு இப்போ இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரிசையாக போட்டே வரோமா, x³ + 1 x⁴ + 1 அதுக்கப்புறம் x⁴ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா இப்போ f(x) x⁴ + 1 இதை நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இது பண்ணிட்டேன், நான் போடலை. சரிங்களா? என்ன காரணம்னா இது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும். ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். காம்ப்ளெக்ஸில் வந்து என்னது அந்த டிகிரிலாம் என்னது 30 டிகிரி 45 அந்த மாதிரி மல்டிபிள்ஸுக்கு தான் பண்ண முடியும். cos 10 டிகிரி cos 75 டிகிரிக்கு நமக்கு வேல்யூஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி இது வர்றதுனா ரூட்ஸ் வர்றதுனா அதை பற்றி அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ செகண்ட் டைப்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைப் வந்து முக்கியமானது. இந்த இருப்பாருங்க தேர்ட் டைப் என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ஹெஸ்டைன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். சரிங்களா? இதெல்லாம் ஹெஸ்டைன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். பாருங்கள், f(x) இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, இதுக்கு நீங்கள் ரூட்ஸ் வழக்கம் போல் கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இது வந்துருச்சு. இப்போ K தான் ஸ்பிளிட்டிங் ஸ்பின் எடுக்கிறீங்க. Q என்ன வரும்னா என்னெல்லாம் இல்லை,
ஆக்சுவலாக இந்த 1 தான் இருக்குது. அதில் 1 நம்ம இதில் வந்துட்டு 2 வந்துடும். இந்த I√3 மட்டும் வராது, அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடு. டிகிரி கேட்டாங்கன்னா Q I√3 Q. ஸோ டிகிரி வந்து 2. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை தான் நான் இந்த லாஸ்ட் இதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ். லாஸ்ட் வீடியோஸ் பண்ணுறவங்க இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுத்து செகண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நான் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறேன். பாலினாமியல் கண்டுபிடிச்சா எனக்கு ரூட்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் இது வரும், அதாவது x² - 3 x³ + 1 நான் ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன், ரைட்டுங்களா? அப்போ இது என்ன ஆயிருன்னா x - √3 x + √3ன்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும்னா x + 1 வரும், இங்கே சம் ஃபேக்டர் வரும். ஓகேவா? ஒரு குவாட்ரேட்டிக் ஃபேக்டர் ஒன்று வரும். ரூட்ஸ் என்ன வரும்னா √3 - √3 - 1. இது ஒன்று கான்ஜுகேஷனாக வரும். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று ஆல்ஃபா பார்னு வரும், சரிங்களா? இப்போ கே தான் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீட் எடுக்கிறோம். அப்போ Q என்ன வரும்? அந்த √3 எடுத்தால் போதும், -3 எடுக்கணும். -1 Qவில் வந்துருச்சு. இப்போ ஆல்ஃபா மட்டும் எடுத்தால் போதும், சரிங்களா? இப்போ இதுக்கு K/Q போடுறேன். இப்போ என்ன வரும்னா Q √3 α/Q. ஸோ இதோட டிகிரி வந்து 2. ஆல்ஃபாவோட டிகிரி என்ன வரும்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி இருக்குமா, x² - x + 1 இருக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து ரூட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மினிமம் டிகிரி பாலினாமியல் 2. அப்போ 2 × 2 வந்து 4, கரெக்டுங்களா? ஸோ அதை தான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். 6ன்னு போட்டிருப்பேன், அது வந்து 2 தான், சரிங்களா? 2 × 2 4, கரெக்டுங்களா? அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் லாஸ்ட்டு. அப்புறம் இதெல்லாம் சேம் தான். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இப்போ இந்த இருக்கா, இப்போ இந்த இடத்துல +1 பார்த்துட்டு அந்த இடத்துல +2 +3ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா என்ன பண்ணால் இதே தான் சேம் கான்செப்ட். இதை கொண்டு போகிறோம். இதுக்கு ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ என்ன வரும்னா 2⁴ கண்டிப்பாக வந்துடணும், சரிங்களா? அப்புறம் இந்த √2 ஆமாம், ஆக்சுவலாக அந்த √2 வந்து இதில் வச்சு எழுதலாம். √2ங்கிறது இதில் வந்துடும். அப்போ I மட்டும் எழுதுனா போதும். அப்போ இதோட டிகிரி வந்து 4, இங்கே 2 8ன்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஹெஸ்டைன் சார் புக்கில் இருக்குது, சரிங்களா? ஸோ கேங்கிறது 2⁴ ஒமேகா. ஒமேகாங்கிறது ஆக்சுவலாக ஒமேகான்னு எழுதுனா சரி தான், இந்த இதை எழுதுனா சரி தான், I√3ன்னு எழுதுனா சரி தான். ஒமேகா போல் இதை எதுனா எடுத்துக்கலாம். ஒமேகா கூட வேண்டாம். ஒமேகா கூட நமக்கு பிரச்சனை பண்ணிருக்குமே, இப்படியே வச்சுக்கோங்க. இது கூட வேண்டாம். கேங்கிறது எப்பயுமே Q 2⁴ எடுத்துக்கணும், ரைட்டா? போன சம்மில் வந்து இந்த 2 √2 இந்த ரெண்டுக்கு லிங்க் இருக்குது. அப்போ நான் I மட்டும் எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ எனக்கு இந்த 2க்குள்ளே √3 வராது, சரிங்களா? இப்போ நான் I√3ன்னு எழுதிக்கிறேன். அப்போ டிகிரி என்ன வரும்? இதுக்கு 3 வரும், இதுக்கு 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து 6. அதேமாதிரி இந்த கொஸ்டின் அதே தான், சேம். இந்த சால்வ் பண்ணியிருக்கேன்னா ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது I. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறோம், சரிங்களா? அப்போ டிகிரி வந்து 4, இங்கே 2 8 வந்துடும். அதே தான் இங்கேயும், சரிங்களா? பண்ணிட்டேன். இங்கே √2 1 எடுத்தால் போதும். இங்கே I - 2ல் இப்போ டிகிரி வந்து 4, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதுக்கெலாம் என்ன வரும்? 6 வந்துடும், சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஸ்பீடில் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே போட்டாச்சு, ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.